லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறவனுக்கு தான் ரிஸ்க் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. இப்போ ஒரு பையன் அவன் வந்து பைக் வாங்கியிருக்கான். அவனுக்கு புடிச்ச பைக்க வாங்கியிருக்கான் அப்படின்னா, அது அவனுடைய தனிப்பட்ட விருப்பம். ஒரு வேள அவனால இஎம்ஐ கட்ட முடியல, இல்ல அப்படின்னா ஒரு ரெடி கேஷ் குடுத்து வாங்கிட்டான். ஒரு 4 மாசம் கழிச்சு அவனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா, அந்த பைக்க வித்துட்டு அவன் வாழ்க்கைய அவன் பார்த்துட்டு போறான். ஸோ அத விட்டுட்டு "ஏன் இந்த பைக்க வாங்குன? அ அது செஞ்சிருக்கலாமே, இது செஞ்சிருக்கலாமேன்னு" சொல்றதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அ இப்ப ஒரு படத்துல வரும். அதாவது பிரகாஷ் ராஜ் வந்து கேட்பாரு. ரிட்டயர் ஆயிட்டீங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னு சொல்றீங்களே, இதுவரைக்கும் ஒரு வாடகை போட்ட வாங்கிட்டு கடலுக்கு நடுவுல போய் நீங்க பார்த்துருப்பீங்களா? வானத்த பார்த்துருப்பீங்களா? இல்ல அப்படின்னா ஒரு தனியா ஒரு மலைக்கு போயிருப்பீங்களா? ட்ரெக்கிங் போயிருப்பீங்களான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு அவருக்கு தான் எந்த பதிலுமே கிடையாது. அவர பொறுத்தவரைக்கும் நான் சம்பாரிச்சேன், சம்பாரிச்சேன்னு சொல்லுவாரு. சம்பாரிச்சு என்ன பண்ணீங்க? ஸோ, அவர்ட்ட பதிலே இருக்காது. அந்த மாரி தான். ஸோ, ஒருத்தர்கிட்ட காசு வருது அப்படின்னா, அத பைக் வாங்கலாமா? இல்ல தங்கம் வாங்கலாமா? இல்ல இடம் வாங்கலாமாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா, அவங்களுடைய லைஃப் அவங்க பொறக்குறாங்க. அவங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்றாங்க. ஸோ, அவங்க போய் சேர போறாங்க. ஸோ, அந்த இடைப்பட்ட காலத்தில அவங்களுக்கு என்ன வேணும், தேவை அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ண போறாங்க. அதுக்கான ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அத அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க. இப்ப நீங்க போயிட்டு எனக்கு பிரச்சனை வந்துட்டு காசு குடுங்கன்னு கேட்டா நீங்க குடுக்க போறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அவரு காசு அவரு செலவு பண்றாரு. அதுக்கான கான்சிக்வென்ஸஸ அந்த பையன் தான் ஃபேஸ் பண்ண போறாரு. ஆ நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப்ல யாரு வந்து ரிஸ்க் எடுத்து தனக்கு ஒரு புடிச்ச விஷயத்த பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு தைரியமா முடிவுகள் எடுக்குறாங்களோ, அவங்க தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. ஏன்னா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸே பாருங்களேன். யார் ஒருத்தவங்க வந்து தைரியமான முடிவுகள் எடுக்குறாங்களோ, அவங்க தான் நல்லா இருப்பாங்க. பட் இல்ல, இல்ல என்னால பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம், இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படின்னு காலத்த தள்ளி, தள்ளி போட்டுட்டே இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. பெருசா அவங்க லைஃப்ல ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்காது. அப்படின்னு தான் நான் இதுவரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ, அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. உங்களால ரிஸ்க் எடுக்க முடியும். உங்க ஃபேமிலியும் சமாளிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு அப்படின்னா, நீங்க விருப்பப்பட்டத செய்யுங்க. ஏன்னா, காலம் கடந்து போயிட்டு, ச்சே! அப்பவே எல்லாமே பண்ணியிருக்கலாம். நம்மளால முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடியாத டைம்ல நெனச்சீங்க அப்படின்னா, காலம் போயிருக்கும். ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. அதனால மத்தவங்க வாழ்க்கையில நாம போய் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது, நடக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறத பார்த்தா, கண்டிப்பா லைஃப் நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.